நேத்து வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே 88. காலையில எந்திரிச்ச உடனே என்னோட வெயிட் உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிச்சிடுறேன். என்னோட கரண்ட் வெயிட் 86.85. எனக்கு ஒரு வாரமாவே இதே வெயிட் தான் இருக்கு. கொஞ்சம் மேலேயும் போறதில்ல, கீழேயும் வரதில்ல. ஆனா இதுல எனக்கு ஒரு நல்ல டிஃபரன்ஸ் என்ன தெரியுதுன்னா, என் ட்ரெஸ் எல்லாமே லூஸ் ஆயிருக்கு. ஸோ எனக்கு நல்லாவே இன்ச் லாஸ் ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன். என்னோட பழைய சுடிதார்லாம் நான் போட்டுட்டு கீழ உட்காந்தேன்னா, என்னோட மேல் வயிறு பார்த்தீங்கன்னா, டயர் போல நல்லா பல்ஜியாவே பிதுங்கிட்டு வரும். எனக்கு சில டைம் கார்ல உட்காரும்போது கூட, மூச்சு எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப டைட்டா இருக்கிறது போல இருக்கும். இப்போ அதே ட்ரெஸ் எனக்கு நல்லாவே லூஸா இருக்கு. ரொம்ப கன்வீனியன்ட்டா, கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸாட்டம் இருக்கு. ஸோ எனக்கு வெயிட் ரெட்யூஸ் ஆகலனாலும், எனக்கு இன்ச் லாஸ் ஆயிட்டு இருக்கு. நம்ம டயட் இருக்கிறோம். அது வெயிட் லாஸ்க்கு மட்டும் முக்கியம் கிடையாது. நமக்கு இன்ச் லாஸும் ஆகணும். ரொம்ப சிம்பிளா தாங்க நம்ம ஃபாலோ பண்ணணும். கார்போஹைட்ரேட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சுக்கலாம். என்ன மாதிரி ஜாஸ்தியா வெயிட் இருக்கிறவங்க கம்ப்ளீட்டாவே அவாய்ட் பண்ணிடலாம். 70 கிலோ, 75 கிலோ இருக்கு. எனக்கு இன்னொரு 10 கிலோ, 15 கிலோ தான் கம்மி பண்ணணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கார்ப்ஸ் எடுத்துக்கலாம். ஆனா இப்ப நான் 86.85 ஸோ கிட்டத்தட்ட 87. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு கார்ப்ஸ கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு, டயட்ல புரோட்டீன்ஸும், ஃபைபர்ஸும் இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாவே போதும். நம்ம வேற பெருசா ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் எதுவும் செய்யணுங்கிற அவசியமே இல்ல. நீங்க என்னோட லஞ்ச் ரெசிபீஸுமே கேட்குறீங்க. நேத்து நானு வல்லாரக்கீரை தான் கடைஞ்சிருக்கேன். பச்சை பயிரை முளைக்கட்டிட்டு, அதுல கொஞ்சமா பாசி பருப்பும் போட்டு வல்லாரக்கீரை கடைய போறேன். வல்லாரக்கீரை ரொம்ப நல்லதுங்க. சின்ன சின்னதா தான் இருக்கும். ஒரு கட்டு 20 ருபீஸ்ன்னு நான் வாங்குவேன். எப்பவுமே நான் வாங்கும்போது 3 கட்டா வாங்குவேன். குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல மூளை வளர்ச்சி, ஞாபக சக்திக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நாங்க சின்னதா இருக்கும்போது எங்க அம்மா இந்த வல்லாரக்கீரைய பச்சையாவே கட் பண்ணி, கொஞ்சமா சின்ன வெங்காயம், வரமிளகா, உப்பு, லெமன் ஜூஸு இதெல்லாமே போட்டு நல்லா பெசஞ்சு, மத்தியான டைம்ல சூடா சாதத்தோட அப்படியே சாப்பிட குடுப்பாங்க. அடுப்புலாம் வச்சு நம்ம இப்ப செய்றது போல கடையலோ அந்த மாதிரி எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்ப எங்க அம்மா குடுக்கும்போது நாங்க சாப்பிட்டோம். ஆனா இப்ப என் பசங்கலாம் சாப்பிடுறது கிடையாது. என் ஹஸ்பண்ட்னா சுத்தமாவே எடுத்துக்க மாட்டாரு. அதனால சரி வீட்ல இருக்கிறவங்க எப்படி சாப்பிடுறாங்களோ, அப்படித்தானே நம்ம சமைச்சு தர முடியும். முடிஞ்ச அளவுக்கு நான் கீரைய பொரியலா செய்யாம கடைஞ்சிருவேன். ஏன்னா பொரியல்னா மூஞ்ச தூக்கி வச்சுட்டு, இப்படி இப்படி கண்ண உருட்டிக்கிட்டு சாப்பிடவே மாட்டாங்க. இது போல கடைஞ்சு குடுத்துட்டோம் அப்படின்னா, சாதத்தோட கிளறி சாப்பிட்டுக்குவாங்க. நம்மளுக்கும் கஷ்டம் இல்லாம இருக்கும். ஒரு சத்தான உணவு அவங்க சாப்பிடுறாங்கனாவே நம்மளுக்கு சந்தோஷம் தான். இதுக்கு சைட் டிஷ்ஷா நான் பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு பொரியல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது எனக்குமே ஈஸியா இருக்கும். எனக்குமே மத்தியானத்துக்கு நான் தனியா எதுவும் செய்யணுங்கிற அவசியம் இல்ல. நானுமே இதே வல்லாரக்கீரையோட இந்த பொரியல சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா, எனக்குமே ஸ்டொமக் ஃபில்லிங்கா இருக்கும். நேத்து டே 88. நேத்து வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 88 வந்துட்டோம். இன்னும் 2 நாள் தான் இருக்கு நம்மளோட சேலஞ்ச் முடியறதுக்கு. டே 87ஓடதுமே நான் எடிட் பண்ணிட்டு, இதுக்கு முன்னாடி தான் நான் இன்னைக்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நான் ஆல்ரெடி சொன்னது தான். எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாதனால என்னால எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ண முடியல. ஆனா என்னோட டயட்ட நான் விடாம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படியாவது 90 டேஸ்க்கு நான் டயட்ட ஃபாலோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிறணும். அது மட்டும் இல்ல, எனக்கு 10 கேஜிஸ் வெயிட் லாஸ் ஆயிருக்கு. இன்னமும் நான் வெயிட் கம்மி பண்ணணும். எனக்கு டபுள் எக்ஸ்எல்லே கரெக்ட்டா இருந்தது. ஆனா போக போக இந்த 95, 96 அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்பவே டைட் ஆக ஆரம்பிச்சது இந்த டபுள் எக்ஸ்எல். ட்ரிபிள் எக்ஸ்எல்க்கு போறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம வெயிட் லாஸ் ஆரம்பிச்சிரணும். ட்ரிபிள் எக்ஸ்எல் போனோம்னா அப்புறம் அதுவும் சில டைம் டைட் ஆயிடும். அந்த மாதிரி இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு, இப்போ எனக்கு டபுள் எக்ஸ்எல் லூஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. என்னோட வெயிட் லாஸ் எப்போ முடியும் அப்படின்னா, எனக்கு எல் வரைக்கும் போகணும்னு கூட ஆசை கிடையாது. அட்லீஸ்ட் எக்ஸ்எல் கன்வீனியன்ட்டா, ஃப்ளெக்சிபிளா போடுற அளவுக்கு என் உடம்பு கம்மியாகணும். 65லேருந்து 70 கேஜிஸ்க்குள்ள இருக்கிற மாதிரி இருந்தா எனக்கு ஓகேவா இருக்கும். ஏன்னா எனக்கு போன் வெயிட் இருக்கறனால எனக்கு கரெக்ட்டா இருக்கும். சில பேத்துக்கு போன் வெயிட் இருக்காது. அவங்களோட ஆக்சுவல் வெயிட் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க 60-65 உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். உங்களோட ஹைட் எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி உங்களோட வெயிட்ட கம்மி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஒல்லியா இருந்தாலுமே நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப ஸ்கின்னியா இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ அதுக்கேத்த மாதிரி காம்பன்சேட் பண்ணிக்கோங்க.
எப்பவுமே நான் என்ன சொல்றேன்னா, அது மட்டும் இல்லாம நான் என்ன ஃபாலோ பண்றேன்னா, வெறும் வயித்துல பூசணிக்காய் ஜூஸ். வெறும் வயித்துல பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சதுனால நான் என்ன பெனிஃபிட் பார்த்தேன் அப்டின்னா, நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு நல்லாவே ஃப்ளஷ் அவுட் ஆயிடும். எனக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருக்காது. வயிறு நல்லாவே கிளீன் ஆனது போல இருக்கும். இந்த மாதிரி வயிறு கிளீன் ஆனாவே நம்மளுக்கு எந்த நோயுமே வராது. காலையிலைக்கு நல்லா ஒரு புரோட்டீன் ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல வெயிட் லாஸ் ரெசிபீஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதுலேருந்து எது ஒண்ணாவது ரெசிபீஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். வெயிட் ரெடியூஸ் ஆகறதுக்கு.